வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். டிசம்பர் 19ஆம் தேதி நம்முடைய மாநிலமே எதிர்பார்த்திருந்த முக்கியமான அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது. அதாவது எஸ்ஐஆர் எனப்படுகிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அந்த சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர சீர்திருத்தம், அதிலே செய்யப்பட்ட அந்த வாக்காளர் சீர்திருத்தப்படி எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலை டிசம்பர் 19ஆம் தேதி மாலை தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க. அதன்படி பார்த்தால் ஒட்டுமொத்தமாக நமது மாநிலத்தில் 97,37,832 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வரைவு வாக்காளர் பட்டியலை அந்தந்த மாவட்ட தேர்தல் அதிகாரிகளான மாவட்ட கலெக்டர்கள் அவங்க வெளியிட்டாங்க. இதுக்கு பிறகு மாநில தேர்தல் ஆணையர் அர்ச்சனா செய்தியாளர் சந்தித்து இது தொடர்பான விவரங்களையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதன்படி பார்த்தால் சுமார் 1 கோடி வாக்குகள் தமிழ்நாட்டிலே வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் உள்ள வித்தியாசம் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன என்பது ஒரு அதிர்வு தரத்தக்க விஷயமாக இருக்கிறது. இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட உடனேயே இந்த சூட்டோடு சூடாகவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு முக்கியமான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில இது போல வரைவு வாக்காளர் பட்டியல் இன்னைக்கு வெளியாகி இருக்கிறது. இதில் இத்தனை லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன. அதிமுக ஏன் எஸ்ஐஆரை ஆதரித்தது என்பது இப்போதும் உங்களுக்கு தெரியும். நீக்கப்பட்ட அந்த அத்தனை வாக்குகளும் போலி வாக்குகள் அல்லது டபுள் என்ட்ரி வாக்குகள், இறந்தவர்களுடைய வாக்குகள், இதுதான் நீக்கப்பட்டிருக்கு. அப்படி ஒருவேளை உங்களுடைய வாக்கு தவறாக நீக்கப்பட்டிருந்தால் நீங்கள் பதற்றமடைய வேணாம் என்று சொல்லி அதற்குண்டான வழிகளை தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறோம் அந்த வழிகளை எல்லாம் சொல்லி அதிமுகவுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த வரைவு வாக்காளர் பட்டியலை அவரவர்களுடைய மாவட்டத்திலே சோதனை செய்ய வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி சூட்டோடு சூடாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அதாவது எஸ்ஐஆர் ஆரம்பித்த போது இங்கே ஆளுங்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் மிக கடுமையாக எதிர்த்தது. அதே நேரம் அதிமுக இதை ஆதரித்தது. இப்படிப்பட்ட நிலையில் சுமார் 1 கோடி வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிற இந்த விஷயம்தான் இப்போது தமிழ்நாட்டு அரசியலில் பேசு பொருளாகியுள்ளது. இதே நேரம் அதிமுக தன்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியை விரிவாக்கம் செய்யும் வேலைகளிலும் ரொம்ப தீவிரமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான ஒரு பாசிட்டிவான ஒரு அறிகுறி தான் டிசம்பர் 18ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமியுடைய வலதுகரம் என்று அழைக்கப்படக்கூடிய முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி, அதிமுகவுடைய தலைமை கழக செயலாளர், அவர் டிசம்பர் 18ஆம் தேதி டெல்லி சென்று மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்திருக்கிறார். அதாவது டெல்லி பாஜக மேலிடம் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஏற்கனவே அவர்களுடைய மேலிட பொறுப்பாளராக திரு வைஜெயந்த் பண்டா அவர்களை நியமித்திருந்தது. அவரும் அக்டோபர் மாத முதல் வாரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்று சந்தித்தார். நயினார் நாகேந்திரன் அவர்களோடு சென்று சந்தித்தார். ஆனால் இங்க இன்னமும் ஒரு விஷயம் அவருக்கு இடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. அதாவது பண்டா அவர்களுக்கு இந்த நெகோசியேஷன் அவருக்கு சில இயலாத விஷயங்கள் சிலது அவருக்கு இருந்ததுனால அவரே டெல்லி மேலிடத்தில் சொல்லி தமிழ்நாடு டஃபா இருக்கு, அதனால இங்க வேண்டாம் அப்படின்ட்டு அவர் வைத்த வேண்டுகோள். இன்னொன்று, இங்கே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிசம்பர் 10ஆம் தேதி நடந்த பொதுக்குழுவில் கூட நீக்கப்பட்டவர்கள் தான் துரோகிகள் தான், யாரையும் சேர்க்கும் எண்ணம் கிடையாது என்றெல்லாம் அவர்களுடைய அந்த பொதுக்குழு கூட்டத்திலும் மிக ஆணித்தரமாக அறிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் மேலிட பொறுப்பாளர் பண்டா மாற்றப்பட்டு அவர் அசாமுக்கு அவரை மாத்திட்டு இங்கே 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளராக பாஜக மேலிடம் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களை நியமித்தது. பியூஷ் கோயல் அவர்களை நியமித்ததுமே அவருக்கு முதல் வாழ்த்து போன் எங்கிருந்து போச்சுன்னா நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களிடமிருந்து தான் அவருக்கு வாழ்த்து போன் சென்றது என்று சொல்கிறார்கள். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல் ஆகியவற்றில் இங்கே தேசிய ஜனநாயக கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கும் அந்த சீட் ஷேரிங்லையும் பியூஷ் கோயலுடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. இன்னும் சொல்ல போனா மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இப்போதிலிருந்தே தமிழ்நாட்டு அதிமுக விவகாரம், தமிழ்நாடு அரசு விவகாரம் ஆகியவற்றை மத்திய அரசு சார்பாக ஹேண்டில் செய்யக்கூடியவர்களில் ஒருவராக, ஏன்னா அப்போது வைஸ் பிரசிடண்டாக இருந்த திரு வெங்கையா நாயுடு அவர்களுக்கும் இந்த பொறுப்பை பாஜக மேலிடம் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் அளித்திருந்தது. அப்போது அவரோடு சேர்ந்து பியூஷ் கோயலும்
கிட்டத்தட்ட ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக மற்றும் தமிழ்நாடு விவகாரங்களை ஒரு ஹேண்டில் செய்கிற ஒரு முக்கியமான ஒரு சிலரில் அவரும் ஒருவராக இருந்தார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் தமிழ்நாடு பற்றிய பரிச்சயம் உடையவரான பியூஷ் கோயலையே இங்கே அவர்கள் மேலிட பொறுப்பாளராக நியமித்திருக்கிறார்கள். இதிலிருந்தே என்னன்னா தேசிய ஜனநாயக கூட்டணியை மீண்டும், அதாவது ஏற்கனவே அது இருந்த வடிவத்தில் ஒன்று சேர்ப்பதற்கு சில பாசிட்டிவான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்றும் அதற்கான அறிகுறி தான் பியூஷ் கோயல் இங்கே பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என்றும் சொல்கிறார்கள். என்ன பியூஷ் கோயலை நியமிச்சா டிடிவி ஓபிஎஸ் வந்துருவாங்களா என்ற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது. டிடிவி தினகரன் அவர்கள் அமித்ஷா சென்னை வந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவரோடு சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி அன்றைக்கு தான் அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்படுறாரு. நயனார் நாகேந்திரன் மாநில தலைவர் ஆகிறாரு. அன்றைக்கு தான் இந்த கூட்டணியையும் அமித்ஷா அறிவிக்கிறாரு. அப்போ உடனடியாக டிடிவி தினகரன் வெளியிட்ட ரியாக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் பங்காளி சண்டையெல்லாம் ஓரம் கட்டிட்டோம், எங்களுடைய ஒரே எதிரி திமுகவை எதிர்ப்பதற்காக நாங்கள் எங்கள் பங்காளி சண்டையை ஓரம் கட்டி வைத்திருக்கோம். நாங்கள் வந்து எடப்பாடியோடு கூட்டணிக்கு செல்லவில்லை, எடப்பாடி தான் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னவர் டிடிவி தினகரன். அதுக்கப்புறம் அவருடைய நிலைப்பாடு மாத கணக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்து அண்ணாமலைக்கு தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற ஒரு இதுவும், அவருக்கு வந்து மாநில பாஜகவோட அவர் முற்றிலும் ஒரு தொடர்பு அருந்த நிலையில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்ட அந்த நிலையில்தான் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆகியோர் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஒவ்வொருவராக வெளியேறுகிறார்கள். இதெல்லாம் ஒரு முடிச்சு போட்டு பார்த்தா இதுக்கு பின்னாடி அண்ணாமலை கை இருக்கோ என்ற ஒரு சந்தேகமும் அதிமுகவுக்கு எழுந்தது. பாஜகவிலேயே மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோருக்கும் எழுந்தது. அது டெல்லிக்கும் ரிப்போர்ட்டாக அனுப்பப்பட்டது. இந்த நிலையில் பியூஷ் கோயல் மேலிட பொறுப்பாளராக 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு நியமிக்கப்பட்டதின் முக்கியத்துவம் என்னவென்றால், பியூஷ் கோயலும் வேலுமணியும் ஒன்றுக்குள்ள ஒன்று என்று சொல்கிறார்கள். அதாவது அரசியல் ரீதியாக மட்டுமல்ல, அரசியலுக்கு அப்பாற்பட்டும் இருவருக்கும் இடையே அவ்வளவு ஒரு நெருங்கிய நட்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் வேலுமணி செங்கோட்டையன் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட போது கூட முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு தான் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து மாவட்ட செயலாளர்களும் சில முக்கிய அதிமுக நிர்வாகிகளும் கூட வேலுமணிக்கு ஃபோன் பண்ணி, என்னென்ன அண்ணன் இப்படி பட்டாரு, எடப்பாடி அண்ணன் இப்படி பட்டாரு என்று அவர்களுடைய வருத்தங்களை பகிர்ந்து கொண்டார்கள். அப்போது திரு வேலுமணி அவர்கள் சொன்ன விஷயம் என்னவென்றால், இன்னும் கவலைப்படாதீங்க, சலசலப்பு எதுவும் வந்துடக்கூடாது நம்ம கட்சியில அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எல்லாம் நல்ல விதமாக நடக்கும் என்று வேலுமணி அப்போது தன்னிடம் பேசிய கிட்டத்தட்ட பெரும்பாலான அதிமுக மாவட்ட செயலாளர்கள் வேலுமணிகிட்ட அப்போது பேசினாங்க. அவர் சொன்ன வார்த்தை தான் இது. இந்த நிலையில் நீங்கள் ஒரு சின்ன ஒரு ரிவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா, 2016 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் எவ்வளவோ உட்கட்சி பூசல்கள், உட்கட்சி மோதல்கள் நடந்துவிட்டன. ஆனால் திரு வேலுமணி ஒரு நாளாவது திருமதி சசிகலா அவர்களையோ, திரு ஓபிஎஸ் அவர்களையோ, திரு டிடிவி தினகரன் அவர்களையோ கடுமையாக சாடினார் என்று ஒரு பதிவும் இதுவரைக்கும் கிடையாது. ஜெயக்குமார் பேசியிருக்காரு, சிவி சண்முகம் பேசியிருக்காரு, செல்லூர் ராஜு பேசியிருக்காரு, ஆர்பி உதயகுமார் அவர் பேசியிருக்காரு. இப்படி அதிமுகவில் பல்வேறு நபர்கள் டிடிவி தினகரன் பற்றியும் ஓபிஎஸ் பற்றியும் சசிகலா அவர்கள் பற்றியும் தாறுமாறாக பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஜெயலலிதா மறைவுக்கு பிறகான இந்த கிட்டத்தட்ட 8-9 வருடங்களில் யாரை பற்றியும் அதிமுகவில் இருந்து வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள் பற்றி எந்த ஒரு அசாதாரண வார்த்தையும் உபயோகிக்காதவர் எஸ்பி வேலுமணி என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். அப்படிப்பட்ட வேலுமணிக்கு உள்ளபடி என்ன விருப்பம்னா, மீண்டும் அதிமுக ஆட்சி அமைக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும் அதைத்தான் அவர் விரும்புகிறாரு. அன்றி அதிமுக இவர்கள் வைத்திருக்கணும், இவர்கள் வேண்டாம், இவர்கள் வேணும் அப்படின்றதுக்குள்ளெல்லாம் அவர் போக விரும்பலை. அந்த ஒரு டீவியேஷனை அவர் விரும்பலை என்றுதான் அவரை சுற்றியுள்ளவர்கள் சொல்கிறார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அனைவரும் ஒன்றாக இருந்து அதிமுகவை ஆட்சிக்கு மீண்டும் அமர்த்த வேண்டும், எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராக வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணிக்கு மிக மிக நெருக்கமான பியூஷ் கோயல் மேலிட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டதிலிருந்து அதிமுகவினருக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை என்ன வந்திருக்குன்னா, இல்ல எல்லாரும் வந்துருவாங்க, டிடிவி தினகரன் வந்துடுவாரு, ஓபிஎஸ் விரைவில் அதிமுக கூட்டணிக்குள் வந்து விடுவார், தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் வந்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கை அதிமுக வட்டாரத்தில் அதிகரித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள். நாம அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வட்டாரத்திலும் விசாரித்தோம், ஓபிஎஸ் வட்டாரத்திலும் விசாரித்தோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வட்டாரத்தில் என்ன சொல்கிறார்கள் என்றால், டிடிவி தினகரன்
தொடர்ந்து ஒரு சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் விஜயோடையும் தொடர்பில் இருக்காரு. அவர் கூட திமுகவும் பேசுகிறாங்க. அதாவது டிடிவி தினகரன் விஜய் தரப்போடையும் பேசுகிறாரு, டிடிவி தினகரன் தரப்போட திமுக தரப்புலையும் பேசுகிறாங்க என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலேயே நம்மிடம் கூறுகிறார்கள். இன்னொன்று, இப்படிப்பட்ட இந்த நிலையில் அவர் எந்த முடிவும் இதுவரை எடுக்கவில்லை. அப்ப பியூஷ் கோயல் வந்ததிலிருந்து வேலுமணியுடைய விருப்பங்கள், வேலுமணியை மையமாக வைத்து சில முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. அதற்கு டிடிவி தினகரன் போன்றவர்கள் உடன்படலாம் என்ற ஒரு அறிகுறி இப்போது ஏற்பட்டிருக்கிறது என்று கூறுகிறார்கள். இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் வந்து சில மாதங்களாகவே அவர் என்ன சொல்லிட்டு வர்றாருன்னா, அதிமுக ஒன்றுபடுவதற்கு நான் சர்வபரி தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொன்னார் ஓபிஎஸ். ஒன்றரை ரெண்டரை பல முறை அவருடைய பேட்டியிலே இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கார். சர்வபரி தியாகத்துக்கும் நான் தயார். அதாவது என் அதிமுகவில் நான் மெம்பராக இருந்தால் போதும், வேறு எதுவும் வேண்டாம் என்கிற அளவுக்கு அவர் வந்து டெல்லி பாஜக மேலிடம் மூலமாக சில அழுத்தங்களை அவர் கொடுத்து வந்தார். சமீபத்தில் கூட அவர் அமித்ஷாவை, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை டெல்லியிலே சென்று அவர் சந்தித்து வந்தார். இப்படிப்பட்ட இந்த நிலையில் ஓபிஎஸ் எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படின்னா, ஓபிஎஸ்ஸிடம் உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பல்வேறு வாய்ப்புகளை நாங்கள் வழங்கிவிட்டோம். அதாவது பாஜக மேலிடம் அதிமுகவுக்குள் உங்களை நீங்கள் நிரூபிப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் பலமுறை நாங்கள் வழங்கிவிட்டோம். ஆனால் வலியது தப்பி பிழைக்கும் என்ற இதுபடி நீங்க உங்களால அதை பண்ண முடியல, உங்களால சோபிக்க முடியல. எடப்பாடி தான் இன்ன வரைக்கும் அதிமுகவை தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. அதனால நீங்க ரொம்ப நாகரிகமா நீங்க ஒதுங்கிடுங்க. உங்களுடைய மகன் ஓபி ரவீந்திரநாத்தோ அல்லது ஜெயபிரதீப்போ, இந்த இருவரில் ஒருவருக்கு நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் வாய்ப்பு வழங்குவதற்கு நாங்கள் உங்களுக்கு உத்தரவாதம் அளிக்கிறோம். நீங்கள் ஒதுங்கி இருந்தால், அதாவது எப்படி 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக திருமதி சசிகலா அம்மையார் எப்படி ஒரு அறிக்கை விட்டு ஒரு ஒதுங்கி இருந்தாங்களோ, அதே போல நான் வந்து என்றைக்கும் அதிமுகவுக்கு எதிராக இருந்தது கிடையாது. என்னுடைய அக்காவின் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் என்றெல்லாம் சொல்லி அப்போது திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் இந்த தேர்தலில் தற்காலிகமாக நான் வந்து இந்த அரசியல் நடவடிக்கையிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறேன் என்று அப்போது அறிவித்திருந்தார். அதே போல ஒரு அறிவிப்பை இப்போ நீங்க வெளியிடுங்க. உங்கள் மகன்களில் ஒருவர் வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடுவதற்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் என்று பாஜக மேலிடம் ஓபிஎஸ் இடம் பேசியிருப்பதாகவும், இதே போன்ற இந்த விஷயத்தை திரு எடப்பாடி அவர்களுக்கும் வேலுமணி மூலமாக உறுதியாக இந்த விஷயத்தை எடுத்து சொல்லியிருப்பதாகவும் டெல்லி பாஜக வட்டார தகவல்கள் சொல்கின்றன. அதனால எஸ்ஐஆருடைய இந்த முடிவு, கிட்டத்தட்ட 1 கோடி வாக்குகள் நீக்கப்பட்ட இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி மிக உற்சாகமாக இருக்கிறார் என்று அதிமுக வட்டாரத்தில் கூறுகிறார்கள். அந்த சூட்டோடு சூட்டாக, இந்த உற்சாகத்தோடு உற்சாகமாக தேசிய ஜனநாயக கூட்டணியை வேலுமணி, பியூஷ் கோயல் என்கிற 2 புள்ளிகள் மூலமாக ஓபிஎஸ், டிடிவி இவங்க உள்ள வந்துட்டாங்கனாலே ஏற்கனவே இருந்தவர்களும் மீண்டும் வந்து விடுவார்கள், ஜான் பாண்டியன் உள்ளிட்டவர்களும் வந்து விடுவார்கள் என்ற நம்பிக்கை டெல்லி பாஜக மேலிடத்துக்கு இருக்கிறது என்று கூறுகிறார்கள். அதிமுக தலைமைக்கும் டெல்லி பாஜக தலைமைக்கும் இடையே நடக்கக்கூடிய விஷயம் இப்போது இதுதான். இதிலே ஒரு ஒன்றுபட்ட ஒரு ஒருமித்த கருத்து ஏற்பட்ட பிறகுதான் அமித்ஷா சென்னை வருவார் என்பதுதான் இப்போது பாஜக மற்றும் அதிமுக வட்டாரத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற தகவல். அடுத்தடுத்த அப்டேட்டுகளோடு உங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.